இன்னைக்கு 31 மாத ஆட்சி காலத்திலங்க ஐயா தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக மாத்துகின்றேன், நம்பர் 1 மாநிலமாக மாத்துகின்றேன் முதலமைச்சர் வந்தார். இன்னைக்கு நம்பர் 1 மாநிலமா எதுல மாத்திருக்காரு பாருங்க ஐயா. கடன் வாங்குவதிலே நம்பர் 1 மாநிலம். 8,23,000 கோடி ரூபாய் நம்முடைய கடன். இந்தியாவிலே அதிகமாக கடன் சுமை இருக்க நம்பர் 1 மாநிலமாக நாம் இருக்கிறோம் ஐயா. ஆனா இந்த கடனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்க பெயரை வைத்து வாங்கிய கடன். ஏன்னா இவன் 40% கமிஷன் அடிக்கிறதுக்கு பாதாள சாக்கடை போடணும்னா உலக வங்கியிலிருந்து கடன். 40% கமிஷன் அடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ரோடு போடணும்னா IMF இருந்து கடன். இவன் 40% கமிஷன் அடிக்கிறதுக்கு பாண்டு கொடுத்து பாண்டு மூலமாக கடன். ஐயா இவங்களுடைய விஞ்ஞான ஊழலை மிக தெளிவாக இருக்கின்றார். கடனை அதிகமாக வாங்கிய கடன்ல ஏதாச்சும் ஒண்ணு கட்டுவோம், அதுல 40% கொள்ளடிக்கலாம். சென்னை எல்லாம் பாருங்க ஐயா, கொடுக்கப்பட்ட பணம் அனைத்தும் நாம பாதாள சாக்கடைக்காக கொடுத்து 9 ஆண்டுகளாக பாதாள சாக்கடைக்காக கிட்டத்தட்ட 5,500 கோடி ரூபாய் நம்ம கொடுத்திருக்கோம். 9 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்சு ஒரு முறை மழை வந்தாலும் சென்னை மக்கள் வெள்ளக்காடு போல ரோட்ல இருப்பாங்க. இந்த முறை தென் தமிழகமும் அதில் மாட்டிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு 6,000 ரூபாய் பணம் கொடுக்கணும்னு கிளம்பி வருவோம், அதுவும் மோடி ஐயா கொடுப்பாங்க. ஸ்டிக்கர் ஓட்டுவதை மட்டுமே தன்னுடைய முழு நேர தொழிலாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு வேலையாக வைத்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. ஏன்னா திராவிட மாடல் நீங்க புரிஞ்சுக்கணுங்க ஐயா. ஏன்னா வாழ்க்கை திராவிட மாடல் என்றால் கடன் வாங்கி தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றுவது திராவிட மாடல். எந்த வேலை செய்தாலும் கூட 40% கமிஷன் அடிப்பது திராவிட மாடல். தமிழ்நாட்டை குடிகார மாநிலமாக மாற்றிக் கொண்டிருப்பது திராவிட மாடல். 5,500 டாஸ்மாக் கடைகள் ஐயா, கிட்டத்தட்ட 44,000 கோடி ரூபாய் போன ஆண்டு வருமானம். இந்த ஆண்டு வருமானம் 52,000 கோடி ரூபாய் இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றார். குடி என்பதை தன்னுடைய முழு நேர வேலையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். காரணம், தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சாராய ஆலைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையிலே இருக்கிறது. அண்ணன் TR பாலு அவருக்கு வச்சிருக்காரு, ஜெகத் ரட்சகன் வச்சிருக்காரு. இவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து மட்டுமே டாஸ்மார்க்கினுடைய மொத்த கொள்முதல் 44%. TR பாலு அவர்கள் ஜெகத் ரட்சகன் அவருடைய சாராய ஆலை மட்டும் டாஸ்மார்க்கினுடைய கொள்முதல் 44% 2 ஆலைகள் கொடுக்கிறது. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சுங்க ஐயா. இவங்களை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் கடையை நடத்துறது வருமானத்திற்காக அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் செயல்பட வேண்டும், அதன் மூலமாக டாஸ்மாக் கொள்முதல் செய்யணும், அதன் மூலமாக இவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் என்கின்ற கடையை திறந்து ஏழை மக்கள் சம்பாதிக்கக்கூடிய 300 ரூபாய் 400 ரூபாய் காசைங்க, அதுல 200 ரூபாயை டாஸ்மாக் எடுக்கிற தீபாவளிக்கு முன்னாடி நாளுங்க ஐயா. தீபாவளி நாள் டாஸ்மாக் 467 கோடி ரூபாய் வியாபாரம் செய்தார். 2 நாள், தீபாவளிக்கு முன்னாடி நாளுங்க ஐயா, தீபாவளி 2 நாள்ல தமிழகத்தினுடைய டாஸ்மாக் 467 கோடி ரூபாய். நம்ப முடியுமாங்க ஐயா? அந்த 467 கோடி ரூபாய் ஏழை மக்களுடைய காசு, அவங்க சம்பாதிச்ச காசு. அவர்களை குடிக்கு அடிமையாக்கி டாஸ்மாக் கடைக்கு வெளியே கியூ கட்டி நிக்க வைத்து அதில் வரக்கூடிய பணத்தை சுரண்டி அதன் மூலமாக TR பாலு, ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள் இன்னும் பணக்காரர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார். திராவிட மாடலுக்கு இதை தவிர வேற உதாரணம் இல்லைங்க ஐயா.